யாத்தா நந்தினி ஏம்மா எப்படி இருக்க? அப்பா இரு 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 அப்படியே இரு. படுத்துக்கோ. யாத்தா மகமாயி, என் பிள்ளை மேல உனக்கு என்னத்தா அப்படி ஒரு கோபம்? என்ன தப்பு செஞ்சோம்னு தெரியலையே. என்னத்தா ஆச்சு? தவிப்பா இருக்கா? எப்படி இருக்கு? தெரியலப்பா எப்படி வந்ததுன்னு. அதுவா வந்துருச்சு. அங்கிள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரியாயிடும். நீங்க எல்லாம் கூட இருக்கும்போது பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா இந்த நிலைமை என் பிள்ளைய. சிங்காரம், சிங்காரம், நீ எப்படி அழுதுகிட்டு இருந்தா பாவம் நந்தினிக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல? அது உண்மைதான். என்னப்பா சின்ன புள்ள மாதிரி அழுவுற? சின்ன வயசுல தங்கச்சிக்கும் எனக்கும் ஒரு வாட்டி அம்மா போட்டிருக்குன்னு நீயே சொல்லியிருக்கல்ல. ஆமத்தா. அதேதான்ப்பா, கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். அதுக்கு இல்லம்மா, இந்த கஷ்டம் வேதனை இதெல்லாம் எப்படி என்னப்பா பண்றது? அம்மா வந்தா எல்லாம் சேர்ந்து தானே வரும். அதுக்கு போய் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? நீ தானே சொல்லுவ அம்மா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு. அதுக்கப்புறம் நடக்க போற எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லுவியே. ஆமா சொன்னேன். ஆனா நான் அதுக்காக வேண்டிய ஆளுகளைத்தான். இந்த மாதிரி நேரங்கள்ல உடம்புல வெயில் படாம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வெளியில யாரு கண்டுபட்டாலும் தீட்டாயிரும் சொல்லுவாங்க. அம்மா போட்டவங்க வீட்டு வாசல்ல வேப்பலைய கட்டி வைக்கிறது அதுக்காகத்தான். ஆனா சுந்தரவல்லி அம்மா இந்த நிலைமையில உன்னை இங்க இருந்து கூட்டு போக சொல்றாங்களேம்மா. என்னது கூட்டு போணுமா? டாடி என்ன டாடி இதெல்லாம்? இந்த நிலைமையில எப்படி டாடி? டேய், உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா யாருன்னு பார்க்க மாட்டா, என்ன சிச்சுவேஷன் பார்க்க மாட்டா. அதுக்காக டாடி இப்படி ஒரு கண்டிஷன்ல கூட்டிட்டு போக சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லையா டாடி? சார் பரவாயில்ல சார், அம்மா சொன்ன மாதிரியே நான் அப்பா கூட கிளம்புறேன். என்ன நீ விளையாடுறியா? நீ பாருங்க டாடி, இவ கிளம்புறாளாம். வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? நாங்க இருக்கிற நிலைமைக்கு மத்தவங்களுக்கு உதவிதான் பண்ண முடியாது. உபத்திரமாச்சும் பண்ணாம இருக்கலாம்ல. அப்பா நீ அழாதப்பா. நாம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. அவங்களே கிளம்ப சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. நீ போய் ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வந்துரு, நான் கிளம்பி வந்துடுறேன். ஏய் நந்தினி, என்ன நீ படு முதல்ல. நான் ஒருத்தன் பேசிக்கிட்டு படுன்னு சொல்றேன்ல. நான் ஒருத்தன் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அவரை போய் ஆட்டோவை கூட்டு வர சொல்ற. என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு? ஐயா இல்லைங்கய்யா, அம்மா தான். என்ன அம்மா கும்மான்னு? அந்த அம்மா கிடக்கட்டும், நான் சொல்றேன்ல. நந்தினி இங்க தான் இருக்கணும். இத பாருங்க அங்கிள், இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. அது இல்லன்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்னை வச்சு இன்னொரு பிரச்சனை வர வேண்டாம், விட்டுருங்க. நந்தினி நீ பேசாம இரு கொஞ்ச நேரம். இப்பதானே உங்க அப்பா சொன்னாரு இந்த மாதிரி நேரத்துல வீட்டை எல்லாம் விட்டு போக கூடாது, மத்தவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் நீ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, என் தாய் குலத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது எல்லாத்தையும் தாண்டி நீ எனக்கு வீட்டுல யாரோலாம் இல்ல, என் பொண்டாட்டி. உன்னெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது, சொல்லவும் விட மாட்டேன் நான். புரியுதா? சூர்யா பாத்துக்க, நான் வரேன். இத பாரு நந்தினி, உனக்கு முழுசா குணமாகற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். இதுக்கு நடுவுல உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ ஏன் கிட்ட தான் சொல்லணுமே தவிர நீ தேவையில்லாம ஊருக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அங்கிள் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், என் தாய் குலத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இத புடிங்க. இதோ வர நந்தினி.